ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ளமோ கைடன்ஸ் வித் லோச்சனா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எல்இயோட ரவுண்ட் 2க்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி போர்ட்டலில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். டிஎன்எல்இ 24ஓட சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஎஸ்சி கவுன்சிலிங்கான ரேங்கிங்கும் வந்து லாகின் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து அலாட்மெண்ட் காப்பி வந்து ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லாகின்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேயே டவுன்லோட் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் காப்பி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் பாருங்கள், இன்டிமேஷன் ஆஃப் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். இதில் தான் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அதுக்கப்புறமா நீங்கள் எந்த டேட்டில் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்திருக்கீங்க, அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே இருக்குல்ல அப்ளிகேஷன் நம்பர், இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, ஏசி டெக்கில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கீழே பாருங்கள், உங்களோட நேம் கொடுத்துருக்காங்க, உங்கள் கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனில் நம்ம எந்த இன்ஸ்டியூட் எடுத்திருக்கோம், நம்ம எந்த காலேஜ், எந்த பிரான்ச்சு, அப்புறம் நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இல்லையா, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா he or she should report the principal of the allotted college with original certificate mentioned in this letter before 9. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு 9ஆம் தேதிக்குள்ளே வர சொல்லியிருக்காங்க. அது கீழே பாருங்கள், அப்படியே அலாட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். அலாட்மெண்ட் காப்பி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து காலேஜ் போகணும். ஸோ அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட் இல்லை 12th மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டிப்ளமோ மார்க் ஷீட்ஸ், அப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாமே கேட்டிருப்பாங்க. இந்த நோட்டில் இருக்கிறத வந்து நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், என்னென்ன திங்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், 5th வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறமா வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை தாண்டியும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி அந்த மாதிரி காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், அப்புறமா இது ஆன்டி ரேகிங் ஃபார்ம், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் ஃபார்ம், இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர், அப்புறம் டிசி, 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட், டிப்ளமோட எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்ஸு, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், மெடிக்கல் ஃபிட்னஸ், ஆதார் கார்டு, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம், ஆன்டி ரேகிங் ஃபார்ம். இந்த ஃபார்மெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ நான் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி போனீங்கன்னா கேட்வே அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலுக்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து லாகின் பண்ணி போகணும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நீங்கள் வந்து நார்மல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 32,000, இதுவே செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எடுக்கிறீங்க 37,000 வருது. ஸோ உங்களுக்கான காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி இந்த மாதம் திங்கட்கிழமையிலேருந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் இயருக்கு.